சித்தி அழாதீங்க சித்தி. நான் என்னம்மா பண்ணுவேன்? வேணா சித்தி. எங்களுக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. என் பிள்ளை எப்படி பண்ணிட்டியேப்பா? உன்னை எப்படி நான் வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சேன்? எப்படி தங்கமா உன்னை வளர்த்தேன்? இப்படி பாக்குறதுக்கா? கடவுளே, ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? ரேகா, ரேகா, ஐயோ என்னடி இப்படி பண்ணிட்டேன்? என்னமாவது கொடுமை. ரேகா, ரேகா என்னை விட்டுட்டு போயிட்டேடி. ஐயோ ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? ஐயோ உன்னை தங்கமா வளர்த்தேனே, இப்படி வாரி கொடுக்கறதுக்கு தானா? சித்தி அழாதீங்க சித்தி. அம்மானு கூப்பிடுமா? என் மேல உயிரையே வச்சிருப்பியே, இப்ப எனக்கு நீ யாரடி இருக்கா? யாரு இருக்கா? ரேகா, ரேகா, சித்தி அழாதீங்க என்ன சித்தி. பாருமா, என்ன பாருமா. ரஜினி, என்னம்மா பண்ணுவேன்? என் பொண்ணு என்ன விட்டுட்டு போயிட்டாளேம்மா, என்ன பண்ணுவேன்? எனக்கு வேற யாருமா இருக்கா? என்ன இப்படி ஆனாதியாக்கிட்டு போயிட்டாளேம்மா. ரேகா, ரேகா என் அம்மானு கூப்பிடுமா. சித்தி அழாதீங்க சித்தி. ஐயோ வேண்டாம், வேண்டாம் சித்தி வேணாம் சித்தி. சித்தி சொல்ல கேளுங்க. என்கிட்ட கொடுக்க சொல்லுமா, என் பொண்ணு என்கிட்ட கொடுக்க சொல்லுமா. என் பொண்ணு வேணுமா. ரேகா, ரேகா நீ இல்லாம நான் எப்படி இருப்பேன்? ரேகா, ரேகா. பாத்து கெட்டியா பிடிச்சாருங்கப்பா. இரு இரு இரு, பொறுமையா வை. சித்தி வேண்டாம் சித்தி அழாதீங்க சித்தி. என்ன விட்டுட்டு போயிட்டாளே. சித்தி ரேகா, சித்தி ரேகா, சித்தி நான் என்னடி பண்ணுவேன்? அழாதீங்க சித்தி. நீ என்ன பண்ணுவேன்? ரேகா, ஐயோ என் பொண்ணு போயிட்டாளே. ஐயோ ஐயோ சித்தி ஐயோ அம்மா வேண்டாம்மா. சித்தி அழாதீங்க சித்தி. ஐயா வேண்டாம், 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 வேண்டாம். மனிதா வேண்டான்னு சொல்லுமா. ரேகா, சித்தி அழாதீங்க சித்தி. ரேகா, அம்மா
மண்ணள்ளி போறவங்களா மண்ணள்ளி போடுங்கம்மா. நான் மாட்டேன். எனக்கு வேண்டாம். என்னால முடியாது. என் தங்கமே. ஒண்ணு மண்ணுக்குள்ள போறதுக்கு நான் இப்படி ஒண்ணு வளர்த்தேன். சித்தி வேணா சித்தி. என் பொண்ணைய சித்தி பொண்ணைய சொல்ல வேண்டாமா? சித்தி என்ன விடுங்க. என்ன விடுங்க. என் பொண்ணைய சொல்ல விடுங்க. சித்தி அம்மா அழாதீங்கம்மா. அம்மா தைரியமா இருக்குமா? அம்மா சித்தி வாங்கம்மா வாங்க வாங்க. போறீங்களே அவகிட்ட போக விடுங்க. நான் அவ கூட போறேன். ரஞ்சினி, என்னம்மா? சாப்பிடவாமா? வேண்டாம்மா, பசி இல்லை. ஏன் உடம்பு சரியில்லையா? மனசு சரியில்லைம்மா. ரேகாவோட சாவு என்னை ரொம்ப பாதிச்சிடுச்சு. அவ துருதுருப்பான பேச்சு, அவ ஆபீஸ்க்கு எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து என்னை சாப்பிட வச்சு சந்தோஷப்படுவாம்மா. இன்னைக்கு அவ இல்லம்மா. அவளுக்காக நான் ஒரு வேளை பட்னி கிடந்தா தப்பில்லை. என் கூட பிறக்கலனாலும் அக்கா அக்கான்னு பாசத்தோட பழகுவா. அவளோட சிரிச்ச முகமும் கலகலப்பான பேச்சும் என்னால எப்பவுமே மறக்க முடியாதுமா. ஆமாம்மா, 6ல சாகலாம், அது அறியாத வயசு. 100ல சாகலாம், அது அனுபவிச்சு முடிஞ்ச வயசு. ஆனா 20 வயசுல சாகிற கொடுமை இருக்கே, அது ரொம்ப கொடுமைமா. அவ மனசுல அவளுடைய எதிர்காலத்தை பத்தி எத்தனையோ கனவுகள் இருந்திருக்கும். அது அத்தனையும் அவளோட சேர்ந்து மண்ணோட மண்ணா போச்சு. ரொம்ப ஷார்ட் பீரியட்ல நல்லா பழகி என்னைக்குமே அவளை மறக்க முடியாதபடி பண்ணிட்டா. என்னக்கா ரேகா டெத்துக்கு போயிட்டு வந்தியா? நான் கூட ஒரு 10-15 தடவை உன் ஃபோனுக்கு ட்ரை பண்ணேன், நீ எடுக்கவே இல்லையா? அதுக்கப்புறமா தான் எனக்கு தோணுச்சு நீ அங்கே தான் போயிருப்பேன்னு. அக்கா, உன் ஃபோன் எங்க வச்சிருக்க? பேக்ல இருக்கும் பாரு. நான் ஃபுல்லா தேடி பார்த்துட்டேனே, பேக்ல இல்லையே. இல்லையா? அப்ப எங்க வச்சிருப்ப? இரு, நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன். வெளில போகுது. அப்ப அந்த இடத்துல தான் இருக்கும். சுடுகாட்டுல மிஸ் ஆயிருக்கும். ஓ அப்படியா? சரி வா போய் பார்த்துட்டு வந்துடும். அம்மா, நான் போய் செல்லு எடுத்துட்டு வந்துடுறேம்மா. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கம்மா. அதுல இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸ் எல்லாம் இருக்குடா. இங்கதான் எங்கேயாவது விட்டுருக்கணும். இங்கே எங்கே தேடுறது? நான் வேணா ஃபோன் பண்ணி பார்க்குறேன். இரு. இங்க இருக்கு. இதோ இருக்கு ஃபோன். என்னக்கா? கார்த்திக், இதாண்ட ரேகாவை புதைச்ச இடம். புதைச்ச இடமா? இங்க ஏதோ நடக்க கூடாதது நடந்திருக்கு.
பாடிய வேற மறுபடியும் தோண்டி எடுத்த மாதிரி இருக்கு. ஆமா, இந்த வெட்டியா இங்கே தானே இருப்பான். அவனை பார்த்தா ஏதாவது விஷயம் தெரியும். ஏய், நான் வந்த இதோ அங்க இருக்கான் பார், வா. சொல்லலாம். இப்படி வாக்கா. டேய் எழுந்துடுறா. ஏய், என்ன இதெல்லாம் கொஞ்சம் பிடிக்கா. டேய் எழுந்துடுறா, எழுந்துடுறா, எழுந்துடுறா. யாரு நீ? என்ன எதுக்கு வந்து எழுப்புற? பணத்தை கொடுத்து வேலையை முடிச்சுட்டல, போக வேண்டியது தானே. சும்மா என்ன வந்து அப்படியா? யாரு காசு கொடுத்தாங்க? எதுக்கு காசு கொடுத்தாங்க? தோண்டணும்னாங்க, தோண்டிக்கன்னா. சுடுகாட்டில் தோண்டா எலும்பு தான் கிடைக்கும், உதையெல்லாம் கிடைக்காது. ஏய் அரஞ்சனா, எழுந்துடா. ஓவரா குடிச்சிருக்கா. வா, காலையில வந்து பேசிக்கலாம். வா. It was a sure shot. அது எப்படி மேடம் உங்களால மட்டும் முடியுது? Confidence. Sure confidence. இது வரைக்கும் என்னோட எந்த ஸ்ட்ரோக்கும் மிஸ் ஆனதில்லை. நீங்க மிஸ்ஸே ஆகாதுன்னு நினைச்சா ஆடினா கூட உங்க மூமெண்ட் என்னன்னு ஜட்ஜ் பண்ணி உங்க ஆட்டத்தை பார்த்து ஆடுற ஆப்போனன்ட் இருப்பாங்கல்ல. இது வரைக்கும் என் பார்வையில அப்படி எந்த ஆப்போனன்ட்டும் வந்ததில்லை, வர மாதிரியும் தெரியல. உங்க நாலேஜுக்கு வரலன்னு சொல்லுங்க, பட் இல்லைன்னு சொல்லாதீங்க. அப்படி யார் இருக்கா? நான் தான் சொன்னேனே, அது யாருன்னு உங்களால கஸ் பண்ண முடியாத ஒரு ஆப்போனன்ட். மிஸ்டர் சந்திரமோகன், நீங்க ஏதோ கன்ஃபியூஸ் ஆகி பேசுறீங்க. உங்க தம்பி மாதிரி கொஞ்சம் தெளிவா பேசுங்க. நோ ஷோர். No, not at all. I am shrewd. மேடம், அந்த 2000 ஏக்கர் இடம் லீஸ் முடிஞ்சிருச்சு, அந்த இடம் கைக்கு வந்த மாதிரி தான் சொன்னீங்க. அப்படி சொன்னது கான்ஃபிடென்ட்டாவா இல்ல ஓவர் கான்ஃபிடென்ட்டா? இது வரைக்கும் உங்க ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்ல 10 crores 10 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். பணத்தை இப்ப தரோம் அப்ப தரோம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா இந்த லேண்ட் உங்க கைக்கு வரவே இல்லை. இந்த லட்சணத்துல பார்ட்னர்ஷிப் வேறயா? Yes. அதுக்கு என்ன இப்போ? Any doubt? உங்களுக்கு அந்த இடம் கிடைக்கிறது டவுட், உங்க மேல எனக்கு டவுட், இனிமே பணம் கொடுக்கறதும் டவுட். இது வரைக்கும் நான் கொடுத்ததும் கொடுக்க போறதும் NRI பணம். எனக்கு வேண்டாதவங்க யாராவது ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்களா? வேண்டாதவங்க யாரும் இல்ல. இந்த லேண்ட் சம்பந்தப்பட்டவங்களை கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணி தான் சொல்றேன். என்ன சார், தகவலை உறுதிப்படுத்திக்க. மேடம் கேட்டீங்களா? என்ன சொன்னாங்க? இதெல்லாம் ஓம் வேலைதானா? இத பாருமா, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. தேடி வந்து டீட்டெயிலாம் கேட்டாங்க. இடம் நீலாம்பரி இதுன்னு சொன்னேன். அதை விற்கவோ வாங்கவோ யாருக்கு உரிமை இல்லைன்னு சொன்னேன். அதை இங்க வந்து எதிர சொல்ல முடியுமான்னு கேட்டாரு. சொல்லியாச்சு. சந்திரா, ஆடு கூட தின்ன ஆகாரத்துக்கு கரியா மாறி தாம்பட்ட கடனை கழிச்சிடும். ஆனா நீ இவர்கிட்ட போட்ட பிளான் இருக்க, ஏரோப்ளேன் தான். 2 புள்ளிகளுக்கு நடுவில் ஒரே ஒரு கோடு தான் போட முடியும். நீலாம்பரி ஒரு புள்ளி, நான் ஒரு புள்ளி, நடுவில் ஒரே ஒரு நேர்கோடு தான். இதெல்லாம் நடுவில் வந்த தடை.
அப்ப அந்த இடம் இவங்களோடது இல்லையா? அந்த இடம் மட்டுமில்ல, இனிமே எந்த இடமும் இவங்களது இல்ல. அதாவது நீலாம்பரி நேர்ல வராம, நீலாம்பரி இல்லாம அவங்க சம்பந்தப்பட்ட எந்த இடத்தையும் ஒரு கைப்பிடி மண்ணுக்குள்ள இவங்க சொந்தம் கொண்டாட முடியாது. அதுக்கு எந்த சட்டத்திலும் இவங்களுக்கு இடமில்லை. ஏய் சுப்பினி, உன்னை கவனிச்சுக்கிறேன்டா. அதுக்கான நேரத்துக்காக காத்திருக்கேன். உன்னுடைய இந்த பார்வைக்கு என்ன அர்த்தம் எனக்கு தெரியும். மிஸ்டர் சந்திரமோகன், உங்களோட எல்லா கேள்விகளுக்கும் சீக்கிரமே பதில் கிடைக்கும். அங்க பாரு. கார்த்திக், கிட்ட போய் என்னன்னு பாரு. நீ இருக்கா? ஏய் ஏய், எழுந்திரியா? யோ எழுந்திரியா? யோ எழுந்திரியாண்ணா. என்னடா ஆச்சு? தெரியலக்கா, நல்லா குடிச்சிட்டு படுத்திருக்கான். எழுந்துரு. யோ எழுந்திரியாண்ணா. யோ எழுந்திரியா? கார்த்திக், என்னாச்சு? தெரியலையாக்கா, மரம் மாதிரி படுத்திருக்கான். யோ என்னாச்சுடா? செத்துட்டாங்க.